எபிசோட் 1ல வந்து ஒரு கார்ட் மாரி குடுத்து, "இதான் எங்க இடம். நீ வந்து பாரு" அப்படின்னு சொல்லியிருப்பான். டன் ஸ்மித்து. ஹீரோவும் அங்க இப்ப கிளம்பி போய் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போனா கிளப் மாரி இருக்கும். எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாய்ங்க. அங்க போயிட்டு அந்த கடை ஓனர்ட்ட கேட்கறப்ப, இந்த மாரி ஸ்மித் அனுப்புனாருன்னோனே, தனியா ஒரு ரூம் மாரி இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். ஹீரோவும் அதுக்குள்ள போறான். அங்க போனீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கிளர்க்கா உட்காந்துருக்கா. அவ வந்து என்னன்னா இன்னொரு ரூமுக்கு கூட்டு போறா. அவ கூட்டு போற வழியில பார்த்தீங்கன்னா, அங்க வேலை செய்ற மத்த பியோண்டர்ஸ் இருக்காங்கல்ல, லியோனார்ட் இருக்கானா அவன் வந்தான். அடுத்து இந்த ராயல் ரைடின் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வராங்க. எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கா கிளர்க்கு. எங்களுக்கு வந்து பெருசா வேலைலாம் இருக்காது. பட் ஆனா இப்ப 2 நாளா எங்களுக்கு ரொம்ப வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஒருத்தன் வந்து எய்த்தாப்ல வரான். அவன பார்த்துட்டு இவன் தொடநடுங்கி 6 மாசம் முன்னாடி தான் வந்து சேர்ந்தான் அப்படிங்கிற மாரிலாம் கலாய்ச்சிட்டு போயிட்டுருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல நான் வர முடியாது. நீங்க தான் போணும்னு சொல்லி ரூட்ட சொல்றா. ஏன் வரமாட்டீங்கன்னு கேட்கிறப்ப, எனக்கு ஸ்மித்த பார்த்தா பயம். அவர் வந்து ஒரு மாரி பாசமா தான் இருப்பாரு. கேரா பேசுவாரு. பட் ஆனா அப்பா மாரி நடந்துப்பாருன்னோனே, அப்பான்னா யாருக்கு தான் பயம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியன் மர்டி சொல்லிட்டு போவான். ஸ்மித்த போய் பார்க்குறப்ப ஸ்மித் அவன வரவேத்து, இந்த மாரி நீனும் எங்களோட வருவ. இது வந்து பார்த்தீங்கன்னா, எவர்நைட் கார்னர்ஸ் அந்த சர்ச்சோட கட்டுப்பாட்டுல இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி இது எத்தனாவது டிவிஷன் இந்த மாரிலாம் சொல்றாய்ங்க. இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, போன வீடியோல அந்த 3 பேர் மீட்டிங் பண்ணாங்கல்ல. அந்த ஆல்கர் வில்சனு, அந்த ஒரு பொண்ணு, அடுத்து நம்ம ஹீரோலாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போறோம். அதில வந்து இந்த ஆல்கர் வில்சனுங்கிறவன் மென்ஷன் பண்ணியிருப்பான். இந்த இடத்துல நீ போய் சேருமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுட்ட சொல்லியிருப்பான். ஸோ அந்த இடம் தான் இவங்க. இப்ப என்ன நடக்கும்னா, இந்த மாரி ஒரு கேண்டில் எடுத்து இத எடுத்துக்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போயிட்டு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சமாதி இருக்கு. அங்க வந்து ஏற்கனவே வேலை பார்த்தவங்களோட சமாதி அது. ஸோ இதில நெறைய ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிற மாரி ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இது என்னென்னலாம் இருக்கும், இதில என்னென்ன பியாண்டஸ் ஆகணும்னா என்னென்ன மாரி பவர்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இதில நீ எந்த பேத்த இது பண்ண போற? பிளஸ்ல அப்படின்னு ஒரு பாத் இருக்கு. இன்னொரு பாத் சீக்ன்னு ஒரு பாத் இருக்கு. இதில நீ எந்த பாத் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது உன் விருப்பம். இந்த மாரி உனக்கு வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாரு. நீ அவர போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவனும் வெளில வந்துட்டு அதுக்கான இத வந்து ரூம் எங்க இருக்குன்னு போய் பார்க்குறான். இவன் அந்த ரூம கண்டுபிடிச்சு உள்ள போறான். அந்த இடத்துல ஒரு புகை மூட்ட மாரி வந்து ஒரு ஆள் வெளில வராப்ல. அவர் பேரு நெயிலு. இவரு தான் அந்த தேடி வந்த ஆளு. இவரு பார்த்துட்டு, "நீ தான் அந்த சொன்ன பையனா? நீ நல்லா ஹிஸ்ட்ரிலாம் நல்லா உனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. "ஒரு சாம்பிள் வச்சு பார்ப்போமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு டாஸ்க் குடுக்குற மாரி ஒண்ணு குடுக்குறாரு. இந்த மாரி ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு எம்பரரோட அவர் எழுதி வச்ச ஒரு எப்படி சொல்றது? மொய் அந்த மாரி நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாரி ஒரு விஷயம். இது யாராலயுமே கண்டுபிடிக்க முடியல. நான் வந்து ஒரு 3 காப்பீஸ் வச்சிருக்கேன். இதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் அந்த ஆள் சொல்றாரு. இவன் அத வச்சு பார்க்குறான். இது வந்து நார்மல் சைனீஸ்ல இருக்குன்னு அவன் ஆச்சரியப்பட்டுறான். இவர் வந்து ஒரு சில இத டீகோட் பண்ணி இதெல்லாம் நம்பர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி இவரு டீகோட் பண்ணிட்டுருக்காரு. இவன் அந்த சைனீஸ்ல படிக்கிறான். அதில ஃபுல் ஸ்டோரியும் இருக்கு. நான் வந்து இந்த மாரி டிரான்ஸ்மிக்ரேட் ஆகி வந்தேன். அவனும் ஒரு டிரான்ஸ்மிக்ரேட்டர் போல. வந்தேன். இங்க ஒரு பொண்ண பார்த்தேன். லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் உட்காந்து எழுதவும் சிரிக்கிறான். என்னடா நீ இதெல்லாம் எழுதி வச்சிருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் போர்ஷன் இருக்குல்ல, அந்த போர்ஷன்ஸ பத்தி அதில டீட்டெயிலா எழுதியிருக்கான். இந்த போர்ஷன்ஸ சாப்பிடுறது மூலியமா பியாண்டஸ் ஆகலாம்ல. இது வந்து நான் வந்து கிளியரா ஒரு வீடியோல போட்டுருக்கேன். 1 மினிட்க்கு. இத நீங்க பார்த்துக்கலாம். பியாண்டஸ பத்தியும், அந்த போர்ஷன்ஸ பத்தியும். அத பத்தி டீட்டெயிலா எழுதுவோம். அத படிச்சுட்டு இருக்கப்ப டக்குனு என்னப்பா இவ்வளோ நேரம் உத்து பார்க்குறேன்னாலும், இல்ல நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஆமா உங்கள மாரி பசங்கலாம் இதான் யோசிக்கிறீங்க. இளம் ரத்தம் அப்படிதான் யோசிப்பீங்க டக்குனு. இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுன்னு புடுங்கி வச்சுடுறான். அதுக்கப்புறம் என்னன்னா, சரி உன் கதைக்கு வருவோம் அப்படின்னு சொன்னோனே, நீ எதுன்னு தேர்ந்தெடுத்தியான்னு கேட்டோனே, இவன் வந்து அந்த சீர் அப்படிங்கிற ஒரு பாத்த சூஸ் பண்ணியிருப்பான். இந்த பாத்த தான் அந்த வயசானவர் நெயிலும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெட்டிய எடுத்து அதுக்குள்ள என்னென்ன மொத்தம் சேர்த்து, அந்த இத குடுக்குறாய்ங்க. இது ஒண்ணும் பாய்சன் கிடையாதுல்ல, நான் ஒண்ணும் செத்துற மாட்டேன்ல அப்படின்னு நெனைக்கிறான். அப்படின்னு நெனச்சுட்டே குடிக்கிறான். குடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கேரா இருக்கு. அந்த ஆள் சொல்றாரு, "இப்படிதான் இருக்கும் கேரா. நீ இப்ப என்ன பண்ணு, உன்னோட மனசுல வந்து இப்ப என்ன நெனைக்கிறன்னா, இந்த உலகத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பொருள யோசி" அப்படிங்கிறப்போ, அவன் ஒரு தொப்பிய யோசிக்கிறான். ஓகே. இப்ப நீ என்ன பண்ற? யோசிச்சதுக்கப்புறம், இந்த உலகத்துல இல்லாத பொருள ஒண்ணு யோசின்னோன, இவன் கற்பனைக்கு போயிடுறான். அவன் உலகத்துல இருக்கிற கற்பனைகள், ஏரோப்ளேனு, இந்த ஏவுகணை, புல்லட்டுன்னு கண்டமேனிக்கு வருது. இதோட இம்பேக்ட் வந்து இங்க நடக்குது. இந்த அதிருது, இந்த இடம்லாம் வெடிக்க பாக்குது. இது வந்து இவன் நெனைக்கிறத பத்தினா இந்த ஆள் சொல்லுவாரு, "யோவ்! யோவ்! நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு உன் பவர. நீ வந்து வெளில உண்மையாலே கொண்டு வந்துருவ போல. இந்த மாரி அதிருது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு பயப்படுவாரு. ஒரு கட்டத்துல அவனும் அத கண்ட்ரோல் பண்ணிடுவான். அப்ப அந்த மெயிலு இந்த மாரி லியோனார்ட் மிச்சம் இருக்கானா, அவனும் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டப்ப நடக்க முடியாம படியெல்லாம் வழுக்கிட்டு விழுந்தான். "அவன விட நீ ரொம்ப மோசமா பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு, அ பவர்லாம் கிடைச்ச அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிடுவான். கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நமக்கு இவனுக்கு தெரியிற எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வித்தியாசமா தெரியும். அப்பதான் கேட்பாரு, "ஆமா, இது வந்து என்னோட உடம்புல இருக்கிற சக்தி எவ்வளோன்னு காட்டுதா உனக்கு ஸ்டெமினா?" அப்படின்னு கேட்டோம்னா, "ஆமா" அப்படின்னு சொல்றான். இந்த மாரி "இது என்ன வீக்கா இருக்கா?" அப்படின்னு கேட்கிறப்ப, "ஆமா வீக்கா இருக்கு. இவரு வயசான ஆளுனால இவருக்கு வீக்கா இருக்கும் போல" அப்படின்னு சொல்லி இவன் நெனச்சுக்கிறான். அப்ப பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு கண்ணு தெரியுது அப்படிம்பான். "இது வந்து உன்னோட பவர் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, நெத்தியில 2 தடவ தட்டு அப்படின்னு சொல்றப்ப, அவனும் தட்டுறான். தட்டுனோனே, இந்த மாரி பவர் வந்து நீ ஆஃப் பண்ணி, ஆன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பட்டன் மாரி அது. நீ ஆன் பண்ணிக்கிடலான்னா 2 தடவ தட்டிக்கலாம். ஆஃப் பண்ணணும்னா 2 தடவ ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ரொம்ப யூஸ் பண்ணிடாத. இது உனக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் ஸ்மித்த போய் பார்க்குறான். ஸ்மித்த போய் பார்த்துட்டு இந்த மாரி சம்பளம் குடுக்குறாரு ஸ்மித்து. இந்த ஒரு வாரத்துக்கான சம்பளம்.
உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தடி மாதிரி ஒன்று வாங்கிக்க சொல்லிக்கிறாரு. இவனும் போய் அதெல்லாம் வாங்கிக்கிறான். உனக்கான ப்ராஜெக்ட் வந்து உனக்கான மிஷின் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. லியோனார்டோ வின்சன் இருக்கானே, அவன் வந்து ஒரு வண்டியில் வந்துட்டு இந்த மாதிரி வா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறான். இவனும் ஏறி போயிட்டு இந்த மாதிரி ஒரு பையனை காணோம், இவனை தேடணும், உன்னோட பவரை வச்சு யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே, இவன் அந்த தடியையும் அவனோட இதையும் பவரையும் வச்சு யூஸ் பண்ணி பார்க்குறான். அவன் கரெக்டாக எங்கே இருக்காங்கிறது அவனுக்கு அப்படியே விஷுவலில் தெரியுது அவனோட மைண்டில். ஸோ அதை வச்சு இவங்க வந்து அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போனால் இந்த வீட்டில் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு 2 பயலும் இருக்காங்க. சரி 2 பேர் இருக்காங்க. அந்த பையன் வந்து ஓரமா உட்காந்துருக்கான். 2 பேர் தான் கிட்னாப்பர்ஸ்னு தெரியுது. தெரிஞ்சோன்னே நம்ம லியோனார்டோ வின்சென்ட் என்ன பண்ணுறான், அவனோட பவரை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரும் அடிச்சு போட்டுட்டு அந்த பையனை காப்பாற்றுறாங்க. அப்போ வந்து ஒரு இறகு மாதிரி வந்து விழுது. இது ஃபஸ்ட்டு எபிசோடு ஆரம்பிக்கிறப்பே ஒரு இறகு மாதிரி ஒன்று காட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு இறகு வந்து விழுந்து அவங்க மேலே தெளிக்குது. ஒரு மாதிரி மேஜிக்கல் இது மாதிரி தெளிக்கவும் அவங்க வந்து ஒரு மாதிரி மிருகமாக மாறிடுறாங்க. ஃபைட் இன்னும் சூப்பராக போகுது. லியோனார்டோ வின்சென்ட் சொல்கிறான், இந்த மாதிரி இப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சண்டை நடக்குது. இடையில வந்து இந்த இது உயிரினம் காணாம போயிடும். அப்போ வந்து நம்ம திரும்பி நம்ம ஹீரோவோட பவர்லாம் யூஸ் பண்ணி அது எங்கே இருக்குன்னு கணிக்கிறப்ப ஹீரோவை அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ புல்லட்டாலேயோ டக்குன்னு அடிச்சு விட்ருவான். அதுக்கப்புறம் தப்பிச்சு கடைசியில் அந்த உயிரினத்தை அடிச்சே போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம இவனுக்கு வந்து கிளீன் மார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் அவன் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தெரியும். ஏன்னா அந்த இடத்துக்கு ஏற்கனவே அவனோட பழைய நினைவில் வந்து இருந்தானா ஒரிஜினல் கிளீன் மார்ட்டி அவன் வந்து வந்திருக்கான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிய வருது ஒரு கட்டத்தில். ஸோ அப்படியே யோசிச்சுக்கிட்டு இந்த மிஷின் முடிஞ்சிடுது, நீ இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் லியோன் மார்ட். இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் கதவை திறந்தா இவன் எந்த சண்டை போட்டுட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துக்கே போயிடுறான். போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ரூம் ஒன்று லாக் ஆயிடுச்சுல, அந்த இடத்துல போய் பார்க்குறான். போய் பார்த்தா ஒரு புக்கு ஒன்று வேகமாக அந்த தாளெல்லாம் திருப்பிக்கிட்டு இருக்கு. காற்று பலமாக அடிக்குது. அது பக்கத்தில் போய் பார்த்தா எவ்ரி ஒன் வில் டை இன்க்ளூடிங் மீ அப்படின்னு சொல்லி போட்டு அதில் எழுதியிருக்கு. அது வந்து ஏற்கனவே நம்ம ஹீரோவோட வீட்டில் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே பார்த்துருப்போம். அது திரும்பி எழுதியிருக்கு. அதாவது பயப்படுறான். அங்கே ஏதோ ஒரு சம்திங் நடக்குது. ஒரு கார்டு மாதிரி அவனுக்கு கீழே வருது. இது எல்லாத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டக்குனு எந்திரிக்கிறான். அது ஒரு கனவு. ஓகேவா? இப்போ கனவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு அந்த ஆன்டிகேஸ் ஃபேமிலியோட அந்த புக் இருக்குல்ல காணாம போச்சுன்னு. ஸோ அந்த புக்கு தான் போல. இது ஏதோ ஒரு க்ளூ மாதிரி தெரியுது. இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இதோட கதையை முடிக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கிரெடிட் சீன் மாதிரி ஒரு வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி வராப்புல. ஒரு அட்ரஸை தேடிட்டு வராப்புல. எந்த இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ இருக்கிற வீட்டுக்கு. அதாவது இப்போ ஹீரோ வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்ல. ஸோ அதனால வந்து புதுசா ஒரு வீடை வாடகைக்கு எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து அவன் அண்ணன் வருவான். வந்தோடனே "உனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு" அப்படிலாம் சொல்லுவான். அவன் அண்ணன் வந்து ஒரு கிஃப்ட் தரான். அது மாரி அவன் தங்கச்சி ஒரு கிஃப்ட் தரான். அந்த மாரி ஒரு ஹேட் தரான். அவன் அண்ணன் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கி தரான். ஸோ இது வந்து இதுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஜாப்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் வீக் இதோட 3 எபிசோடு வரும். நம்ம வந்து 3 எபிசோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன்ல பண்ணுவோம்.